பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 52வது அதிகாரம் 3வது வசனம். நம்ம தொடர்ந்து அதுதான் தாவீது சவுலை குறித்து பேசுறதான் பார்த்துட்டு வரோம். நன்மையை பார்க்கலும் தீமையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யும் விரும்புகிறாய். சவுல் என்னவா, நன்மை செய்யறதை விட தீமை செய்யறதை தான் அதிகமா விரும்புறாராம். அதே நேரத்துல யதார்த்தமா பேசுறதை விட என்னவா, பொய்ய விரும்புகிறாருன்னு. சோ இன்னைக்கு நமக்குள்ள அந்த சுபாவம் இருந்ததுனாக்கா ஆவியானவர் அப்படிப்பட்ட சுபாவத்தினால வேதனைப்படுவார். நமக்குள்ளேயும் அப்படி இருக்கக்கூடாது. மத்தவங்களுக்கு ஒரு புறமா நினைக்கிறது, தீங்கு நினைக்கிறது, நன்மைக்கு பதிலா அவங்க என்ன நோகடிச்சாங்க, அவங்க எனக்கு தீமை செஞ்சாங்க, நம்ம திருப்பி தீமை செய்யக்கூடாது. இல்ல அந்த மாதிரி நமக்கு எதிராக மனிதர்கள் இருந்தாலும் ஆவியார் நமக்கு காண்பித்து கொடுப்பார். நமக்குள்ள அந்த சுபாவம் இருந்தாலும் ஆவியான உணர்த்தடிச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடுவோம். என்னவோ நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, தீமை செய்யற சுபாவம் இருக்கக்கூடாது. யதார்த்தத்தை பேசுறத விட பொய்யா சும்மா ஃபால்ஸா ஒரு குட்டி குட்டியா பேசுற காரியங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டாம். யதார்த்தத்தை பேசுவோம், பொய்ய விரும்பக்கூடாது. ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். ஆவியானவரே நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேத வசனத்துல சொல்லி இருக்கிறபடி எங்களுக்குள்ள நன்மை செய்யறதுக்கு பதில் நாங்கள் யாருக்காவது தீமையை செய்யறதுக்கு நினைத்தா அந்த குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிப்பீராக, அது தெரியப்படுத்துவீராக. மனம் ஆண்டவரே, நாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்ப உதவி செய்யுங்க. அதே மாதிரி யதார்த்தத்தை பேசுகிறத விட ஆண்டவரை பொய்ய விரும்புகிற மனிதர்களாக யாராங்க ஆண்டவரே ஆவியான உணர்த்துவீராக. அப்படிப்பட்ட ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாக இருந்து அப்படிப்பட்ட ஜனங்களுக்கிட்ட நீங்களாக்கி விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஆவியானவர் சொல்லுகிறத காதுடன் கேட்க கடவன் என்ற வேத வசனத்தின்படி இப்படிப்பட்ட சுபாவங்கள் யார் யாருக்குள்ள இருக்கோ அதெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஒப்புரவாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.